ஸோ இன்றைக்கி வந்து ட்ரிக்னாமெட்ரி எக்ஸசைஸ் 6.2 பண்ணலாம். ஸோ எப்பவும் போல் எக்ஸசைஸோட ஃபோட்டோ, டெக்ஸ்ட் புக் அந்த எக்ஸசைஸோட ஃபோட்டோ வந்து நான் வீடியோக்கு முன்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்லி 6 சம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட் சம்மோட கொஸ்டின் எழுதிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் அ டார் from a point on the ground which is 30 meter away from the foot of a tower of height 10√3 meter. இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் எல்லா ட்ரிக்னாமெட்ரியில் எல்லா சம்ஸ்க்கும் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் இதுக்கான டயக்ராம் எப்படின்னா கொஸ்டின் வச்சு தான் டயக்ராம் வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓகே, இப்படி வரைஞ்சிக்கலாம். கொஸ்டின் வச்சு தான் நம்ம டயக்ராம் ஃப்ரேம் பண்ணோம். எல்லாத்துக்குமே ட்ரையாங்கிள் தான் வரும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த டாப் ஆஃப் அ டார் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். ஸோ அது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இது ஏபிசின்னு எடுத்துக்கலாம், இது ஏ, பி, இது சின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட இது வந்து தேர்ட்டி மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ we take it as 30 மீட்டர். அண்ட் ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10√3 ஃப்ரம் த கிரவுண்டுன்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ ஹைட் வந்து 10√3 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, tan theta is equal to opposite by adjacent. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வச்சு தான் பண்ண போகிறோம், ஆப்போசிட் பை adjacent. ஸோ இப்போ இதுதான் ஆங்கிள், ரைட்? இதுக்கு ஆப்போசிட் தானே, ஆப்போசிட் பார்க்கணும். ஸோ 10, அது என்ன எடுத்துக்கணும், tan theta 10√3 by adjacent என்ன இருக்குது, 30 இருக்கா. ஓகே, ஸோ இப்போ 30 நம்ம எப்படி எழுதலாம், இந்த √3 30 நம்ம வந்து √3 into √3ன்னு எழுதலாம். ஸோ அது என்ன ஆகும், 1/√3. எப்படி ஆச்சுன்னா √3 கேன்சல் ஆகுமா. ஸோ 1/√3 ஆச்சு. ஸோ tan theta நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/√3. ஸோ 1/√3யோட தீட்டா என்னது, tan 30 தானே 1/√3. therefore theta is equal to 30 degree. அவ்வளோதான் the answer. ஸோ ஃபஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் சம் போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A road is flanked on either side by continuous rows of houses of height 4√3 meter with no space in between. A pedestrian is standing on the median of the road facing a row house. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. Find the width of the road. ஸோ ஓகே, இதுக்கு டயக்ராம் ஃப்ளாங்க்னா என்ன மீனிங்னா, சார் இப்போ ஒரு ரஃப் பேப்பரில் வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, ஃப்ளாங்க்னா என்ன மீனிங், ரோடு இஸ் ஃப்ளாங்க்ட் ஆன் எதர் சைட் அப்படின்னா, இப்போ இது ரோடுன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஃபுல்லாக ஹவுசஸ் இருக்கும்ல, ஃபுல்லாக ஹவுசஸ் இருக்குது. ஸோ இப்படி சென்டரில் ரோடு இருக்குது, இங்கே ஃபுல்லாக ஹவுசஸ் இருக்கும். ஸோ இதுக்கு இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ளாங்க்ட். ரோட் இஸ் ஃப்ளாங்க்ட் வித் ஹவுசஸ் ஆன் எதர் சைட்ஸ். ஸோ நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம், ரோடு இருக்குது,
இந்த சைடு ஹவுஸ் இருக்குது, இந்த சைடு ஹவுஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மீனிங்குமே சேம் தான், ஃப்ளாங்க்ட் த மீனிங். ஸோ நம்ம வந்து இந்த டயக்ராம் எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் ஒனுக்கு டயக்ராம் பாருங்கள், இப்படி வரையலாம். சாரி, ஆக்சுவலி க்ராஸாக வந்துருச்சு. ஓகே, ஸோ இங்கே ரோடு இருக்குது. A pedestrian is standing on இப்போ நம்ம டயக்ராம் கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு தான் டயக்ராம் அதை வச்சு தான் ஃப்ரேம் பண்ணுறோம். A pedestrian is standing on the median of the road facing a row house. Facing a row house, மீடியன்னா என்னது, சென்டர். ஸோ இது மீடியனாக எடுத்துக்கலாம். ஃபேஸிங் அ ரோ ஹவுஸ்னால இப்படி. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, the angle of elevation from the pedestrian to the top of the house is, ஸோ இங்கேருந்து 30 டிகிரி. ஸோ நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் டயக்ராம் மாதிரி வரைகிறேன். இங்கே மேன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த மீடியனால நான் இப்போ ஒரு மேன் மாதிரி வரைஞ்சிருக்கேன். 30 டிகிரி. அப்புறம் ஹைட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4√3 meters கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த width of the house, சாரி width of the road கண்டுபிடிக்கணும். ஸோ width of the roadனா என்னது, இதுதான் width. ஸோ இப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட் சம்மில் நம்ம வந்து தீட்டா கொடுக்கல, ஸோ நம்மளே கண்டுபிடிச்சோம் tan 30ன்னு. ஸோ இந்த சம்மில் தீட்டா கொடுத்துருக்காங்க 30 டிகிரின்னு. ஸோ அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, tan theta is equal to, இது எல்லா சம்க்குமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது எழுதிக்கோங்க, அப்புறம் தான் சப்ஸ்டியூட் பண்ணும். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ tan theta என்னது இருக்குது, 30 டிகிரி இருக்கா, ஆப்போசிட் வந்து 4√3. ஸோ இப்போ நமக்கு அட்ஜசன்ட் கொடுக்கல, ஸோ அதனால் அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். tan 30ன்னு எழுதணும். tan 30 டிகிரி என்னது, இந்த எக்ஸ். ஓகே, tan 30 டிகிரி என்னது 1/√3. ஸோ இது 4√3/x. இப்போ என்ன எடுக்கணும்னா x is equal to 4√3 into √3 ஆகுமா. ஸோ ஆன்சர் என்னது, 4√3 into √3 3, 4 3s are 12. ஸோ x is equal to 12. ஸோ இதுதான் width of the house. Therefore width of the house is equal to 2x, that is equal to 2 into 12, that is equal to 24. இதுதான் width of the house. ஸோ இப்போ தேர்ட் சம் போகலாம். தேர்ட் சம்மோட கொஸ்டின், to a man standing outside his house, the angles of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively. ஸோ லாஸ்ட் சம்க்கு நமக்கு ஒரு டிகிரி தான் கொடுத்துருந்தாங்க, 30 டிகிரி. இங்கே 2 டிகிரி இருக்குது. ஸோ 2 தடவை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். If the height of a man is 180 cm, மேனோட ஹைட் கொடுத்துருக்காங்க. And if he is 5 meter away from the wall, what is the height of the window? விண்டோட ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ட் சம், இதுக்கு டயக்ராம் எப்படி வரையலாம்னா, ஓகே, இப்படி இருக்குது. 2 கொடுத்துருக்கனால இப்படி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து 60 டிகிரி எடுக்கலாம், இதை 45 டிகிரி எடுக்கலாம். மேன் இஸ் ஸ்டாண்டிங் ஹியர். மேனோட ஹைட் கொடுத்துருக்காங்க 180 சென்டிமீட்டர். இது 180 சென்டிமீட்டர்னா அப்போ அஃப்கோர்ஸ் இதுவும் 180 சென்டிமீட்டர் இருக்கும். இது ஜஸ்ட் எழுதிக்கலாம். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
அண்ட் இஃப் ஹீ இஸ் 5 மீட்டர் அவே. இப்போ நமக்கு எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது, இது ஒன்று மட்டும் மீட்டரில் இருக்குல்ல, ஸோ அதனால் அதே சென்டிமீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 5 மீட்டர்னா 500 சென்டிமீட்டர். ஸோ இங்கே 500 சென்டிமீட்டர். ஓகே, ஹைட் ஆஃப் த விண்டோ. ஸோ விண்டோ இங்கே இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் சும்மா இப்படி போட்டுக்கிறேன் விண்டோ மாதிரி காட்டுறதுக்காக. இது விண்டோ எடுத்துக்கலாம். இது வந்து வால். இப்போ நமக்கு ஹைட் ஆஃப் த விண்டோ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதை எக்ஸ் எடுத்துக்கலாம், இதை ஏ எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். டயக்ராம் இப்படி வரைஞ்சிட்டோம் கொஸ்டினை வச்சு. ஸோ இப்போ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு tan 45 கண்டுபிடிச்சிட்டு tan 60 கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுதிக்கோங்க. நான் இப்போ எழுதலை. இங்கே வந்து சைமல்டேனியஸ்லி tan 60 டிகிரியும் கண்டுபிடிச்சிடலாம். tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட். இது 45க்கு ஹைலைட் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிகிறதுக்காக. எல்லா கொஸ்டினுக்கும் கம்பல்சரி டயக்ராம் இம்பார்ட்டன்ட், அதுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். ட்ரிக்னாமெட்ரினாலே டயக்ராம் தான், அப்போ தான் சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, நான் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இப்படி டார்க்கின் பண்ணியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டார்க் ட்ரையாங்கிள் மட்டும்தான் பார்க்கணும் 45 டிகிரிக்கு. 60 டிகிரிக்கு மொத்தமாக பார்க்கணும். அப்போ என்னது 45 ஆப்போசிட் என்னது? a by 500. tan 45 என்னது 1, a by 500. ஸோ அப்போ a is equal to 500. இது கண்டுபிடிச்சிட்டோம். tan 60 டிகிரிக்கு ஃபுல் ட்ரையாங்கிள் பார்க்கணும். tan 60 is equal to ஆப்போசிட் எது? மொத்தமாக பார்க்கணும். ஸோ அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஏ, புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எக்ஸ் ப்ளஸ் ஏ பை 500. ஏன்னு புரியுதா? ஃபுல் ட்ரையாங்கிள் பார்க்குறோம் அப்படின்னா இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது, ரெண்டு பார்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஏ பை 500. tan 60 என்னது? √3 தான் tan 60. tan 60 is equal √3. x plus a நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அது சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? x plus 500 by 500. ஓகே, ஸோ இது இந்த சைட் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். 500 through 3 is equal to x plus 500. 500 அது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரலாம். 500 √3, 500 இந்த சைட் கொண்டு வரலாமா? minus 500 is equal to x. 500 இப்போ காமனாக எடுத்துக்கலாம். 500 உள்ள என்னது? √3 minus 1 is equal to x. √3யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 500 என்னது √3 வேல்யூ? 1.732. இதோட நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரூட்டோட வேல்யூ -1 is equal to x. 1.732 minus 1 என்னது? 500 into 0.732 is equal to x. ஏன்னு தெரியுதா? 1.732 minus 1 0 ஆகிடும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 3.66 கிடைக்கிது. ஸோ x is equal to 3.66. இது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ அவ்வளோதான் சம் முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எடுத்து எழுதுங்க. எப்போவுமே ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அதுக்கும் மார்க் கிடைக்கும். ஹைட் ஆஃப் த விண்டோ அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு 3.66 மீட்டர். ஓகே, இதுதான் தேர்ட் சம். இப்போ ஃபோர்த் சம் போகலாம். ஓகே, ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க? A statue 1.6 meter tall stands on the top of a pedestal. From a point on the ground, the angle of elevation of the top of the statue is 60.
and from the same point the angle of elevation இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டயக்ராம் எப்படி வரையலாம்னா இப்படி வரையலாம். டிவைட் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து 60 டிகிரி, ஒன்று வந்து 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. ரைட், ஆமாம் 40 டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அதனால அவங்க அதை கொடுத்துருக்காங்க 40 டிகிரி √3 வேல்யூலாம். இப்படி எடுத்துக்கிட்டு பெடஸ்ட்ரல் கொடுத்துருக்காங்க. பெடஸ்ட்ரல்னால் என்ன? ஸ்டாச்சு ஒரு கல் மேலே இருக்கோல, ஒரு ஸ்டோன் மாதிரி. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பெடஸ்ட்ரல். ஸோ அது நான் தெரியறதுக்காக இப்படி வரைஞ்சிட்டு நம்ம எழுதிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் எழுதுகிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னா நீங்கள் எக்ஸாமில் நம்ம டயக்ராம்லாம் வரைய வேணாம். டயக்ராம் வரையணும், இந்த மாதிரி மேன் அதெல்லாம் வரைய வேணாம். பெடஸ்ட்ரல் ஸ்டாச்சு நான் காட்டுறதுக்காக இப்படி சும்மா ஒரு மேன் மாதிரி வரைஞ்சிக்கிற ஸ்டாச்சு மாதிரி. ஓகே, ஸோ இது வரைஞ்சாச்சு டயக்ராம். இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 1.6 மீட்டர் டால் ஸ்டாச்சு, 60/40. இதை நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம அதே மாதிரி tan 40 tan 60 கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, tan 40 is equal to opposite by adjacent. ஸோ அது என்னது? x/a. கீழே a எடுத்துருக்கு. இங்கே என்னது? tan 60 is equal to x plus மொத்தமாக எடுக்கணும் 1.6/a. tan 40 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.83 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க is equal to x/a. ஸோ a is equal to x/0.8391. இங்கே அவ்வளோதான். tan 60 வேல்யூ வந்து நமக்கு √3 தெரியும். x plus 1.6/a. ஸோ அப்போ a is equal to x plus 1.6/√3. அவ்வளோதான். ஸோ இதை நம்ம இதுக்கப்புறம் இது அப்படியே விட்டுற முடியாது. ஸோ இப்போ நம்ம அதை ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் வர வைக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இதை 2 எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே a is equal to தானே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். இது தெரிகிறதுக்காக எழுதுகிறேன். ஈக்குவேட்டிங் ஈக்குவேஷன் 1 and 2. அப்போ என்ன பண்ணணும்? x/0.8391 is equal to x plus 1.6/√3. ஓகே, க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும். √3 வேல்யூ 1.732x, இது இந்த சைடு போயிருக்கு, இன்டூ எக்ஸ்னால இஸ் ஈக்குவல் டு 0.8391 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1.6. ஓகே, இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 1.732 x is equal to 0.8391 x plus இது x into 1.34256 கிடைக்குது. ஓகே, ஸோ 1.732 x minus 0.8391 x is equal to 1.34256. ஸோ அது என்ன ஆகும்? மைனஸ் பண்ண என்ன ஆகும்? 0.8929 x is equal to 1.34256. ஸோ அப்போ x is equal to 1.34256 by 0.8929. ஸோ அது நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா x is equal to 1.5. நீங்கள் ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான்
fourth sum. fifth sum போலாம். fifth sum ஓட question பாருங்க. A flag pole இது மாதிரி question diagram கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட டயக்ராமே நான் வரைகிறேன். எப்படி எடுத்துக்கணும்னா டயக்ராம் ஃபஸ்ட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிட்டு இங்கே ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டு இங்கே இருந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஓகே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இது வரைஞ்சிட்டு இதை 30 டிகிரி எடுக்கணும். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இதை 45 டிகிரி. ஓகே இது ஆர் அப்படின்னா இதுவும் ஆரா, இது ஹெச், இது ஃப்ளாக் இங்கே இருக்குது. சும்மா ஒரு ஃப்ளாக் மாதிரி வரைஞ்சிக்க. ஓகே அவ்வளோதான். இங்கே வந்து இங்கே மேன் இங்கே இருக்காங்க 7 மீட்டர், இங்கே ஒரு மேன் இருக்காங்க. ஓகே இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் tan 45 tan 30 ரேடியஸ் ஆஃப் த போல் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு tan 45 degree is equal to h plus r by r plus 7. ஏன்னு தெரியுதா? h plus r by r plus 7 இந்த ட்ரையாங்கிள் பார்க்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும்? tan 45 இது 1 is equal to h plus r by r plus 7. cross multiply பண்ணால் r plus 7 is equal to h plus r plus 7 minus r is equal to h. அப்போ 7 meters equal to h. இது என்னது? height of the pole கண்டுபிடிச்சாச்சு. இப்போ h கண்டுபிடிச்சிருக்கோம்ல, therefore height of the pole is equal to 7 meter. நமக்கு இன்னும் இருக்குது tan 30 degree கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து radius of the pole. tan 30 degree is equal to r by r plus 12. r by r plus 12. இது வந்து 5 மீட்டர். ஸோ 7 + 5 12 அப்படி எடுத்துக்கிறோம். ஓகே r by r plus 12. ஸோ அப்போ tan 30 என்னது? √3 is equal to r by r plus 12. r plus 12 is equal to √3 r. அப்போ 12 is equal to substitute பண்ணிக்கலாம் 1.732 r minus r. 12 is equal to r காமனாக எடுத்துகிட்டு 1.732 minus 1. 12 is equal to r 0.732. அப்போ என்ன ஆகும்? 12 by 0.732 is equal to r. இது என்ன ஆகுச்சுன்னா 16.39 மீட்டர் is equal to r. ஆடல் அதனால இப்படி எழுதுகிறேன். ஸோ இது என்னது கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போ இதுதான் வந்து width of the radius of the pole. Therefore radius of the pole is equal to 16.39 meter. இதுதான் 5th sum. ஸோ நம்மளோட லாஸ்ட் சம் போகலாம். 6th sum என்னதுன்னா, the top of a 15 meter height makes an angle elevation 60 degree with the bottom of an electronic pole and angle of elevation 30 degree from what is the height of the electric pole. ஓகே இதுக்கு டயக்ராம் எப்படி வரும்னா 6th one last sum. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள், இங்கேருந்து இதை டச் பண்ணணும். அவ்வளோதான். இது 60 டிகிரி,
இது 30 டிகிரி. இதுதான் வந்து போல். ஓகே, இந்த எக்ஸாக எடுத்துக்கணும். இது ஏன்னா இதுவும் ஏயாக இருக்குமா. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து டவரோட ஹைட் வந்து 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது 15 மீட்டர்னால் இது எக்ஸு. அப்போ இது என்ன இருக்கும், 15 மைனஸ் எக்ஸாக இருக்குமா. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம சம் பண்ணலாம். 30 டிகிரி 60 டிகிரி தனித்தனியாக பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். tan 30 டிகிரி tan 60 டிகிரி. 30 டிகிரிக்கு இது பார்க்கணும். 15 மைனஸ் எக்ஸ் பை ஏ. இங்கே வந்து only 15 by a. 1 by root 3 is equal to 15 minus x by a. இங்கே root 3 is equal to 15 by a. Cross multiply. A is equal to root 3 into 15 minus x. இங்கே a is equal to 15 by root 3. ரெண்டு இடத்துல a is equal to இருக்குது. இது 1 எடுத்துக்கலாம், இதை 2 எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும். ஒரு சம் பண்ணோம்ல அந்த மாதிரி. ஐ திங்க் தேர்ட் சம். ஈக்குவேட்டிங் 1 and 2. ஈக்குவேஷன் 1 and 2. அப்போ என்னது, root 3 into 15 minus x is equal to 15 by root 3. root 3 15 minus x is equal to 15 by root 3 into root 3. அது வந்து 3 ஆகுது. 3யும் 15ஐயும் கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், 5 ஆகுமா. அப்போ 15 minus 5 is equal to x. ஸோ x is equal to 10. அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. Therefore, height of the electric pole is equal to 10 meter. அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் 10th மேத்ஸ் கிளாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.